எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் கிளாஸ் 4 டிரைவிங் லைசன்ஸுக்கான அப்டேட் வந்துருச்சு. எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி அதுக்கான அப்டேட் கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2025 செப்டம்பர் 15க்கு அப்புறம் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் 4க்கு வந்து லெட்ரு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த லெட்ரு இல்லை, இனிமேல் லெட்ரு வாங்க மாட்டோம், உங்கள் கம்பெனிலேருந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது மாதிரியும் கம்பெனிலேருந்து மெயில் அனுப்பி நிறையா பேர் அனுப்பிட்டாங்க. அனுப்பி அவங்களுக்கான பதில் மெயில் வரவும் இல்லை, பதில் என்னன்னு தெரில, எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லாமல் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த கம்பெனிலேருந்து மெயில் அனுப்பியிருந்தீங்களோ அவங்களுக்கு பதில் மெயில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிளாஸ் 3 லைசன்ஸ்லேருந்து ஹெவி லைசன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து உட்லண்ட்ஸ் வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உட்லண்ட்ஸில் லெவல் 3க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட பர்மிட்டு உங்கள் லைசன்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேட்டு கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி சொல்ல கிடையாது. உங்களை ப்ரொசீட் பண்ணி மெயில் மூலிமா வரவங்களுக்கு முன்னுரிமை மாதிரி கொடுத்து 1 மாதத்துலேயோ ஒரு மாதம் 2 மாதத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டு கிடச்சிருச்சு. இப்போ போன வரங்க வரைக்கும் எல்லாருக்கும் டேட் வாங்கிட்டாங்க. இது எப்படின்னா, சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்துட்ருக்காங்களா. இப்போ வந்து செப்டம்பர் 15க்கு அப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு பூரா கொடுத்துட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. கிளாஸ் உடனே கிடைக்கிது. எல்லோரும் தவறாமல் பயன்படுத்திக்கிறீங்க இந்த வாய்ப்பு. அது எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா, 1300லேருந்து 1400 வரையும் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கிளாஸு ஒரு எக்ஸாமுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக தியரிலாம் அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதை அப்டேட் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, லெட்ரு மூலியமாக அப்ளை பண்ணவங்க 1 வருஷம் கிட்ட ஆயிரும். ஏன்னா நானும் 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் கிளாஸ் 4 எடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு 10 மாதம் 8 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் போய் கேட்டு பாருங்கள் டிரைவிங் சென்டரில், உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அதுப்போ புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கான மெயில் என்னன்னு சொல்லிட்டு நான் கீழே மெயில் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் டிரைவிங் சென்டருக்கு நேராக போய் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மெயிலுக்கு கம்பெனிக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. உங்கள் கம்பெனி தான் அனுப்ப முடியும், நீங்கள் அனுப்ப முடியாது. அவங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் பதில் மெயில் அடுத்தடுத்து வரும். கிளாஸ் 4க்கான இப்போ வரைக்கும் கிடைச்சதை பற்றி நான் உங்களை சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணி ஏற்கனவே எக்ஸாம் எழுத முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்க அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான அப்டேட் வேணுனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது மறக்காமல் சிங்கப்பூரில் கிளாஸ் 4 எடுக்கணுங்கிற உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சிங்கப்பூர் டிரைவரை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிரைவிங்கானது மட்டுமே அதிகப்படியாக நான் அப்டேட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.